சார், நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டிருக்கு, பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு வருது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கண்டனத்துக்குரியது. அன்னை தமிழை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரத்தை முன்னுக்கு கொண்டு வருவது என்பது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் அவமதிக்கிற செயல். பாஜக ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்படுகின்ற ஆளுநர் மாளிகை இதை திட்டமிட்டு செய்கிறது. இதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, தமிழ்நாடு அரசும் இதை ஏற்றுக்கொள்ளாது. இதனை கண்டித்து அமைச்சர் புறக்கணிச்சிருக்காங்க, அதே போன்ற எம்எல்ஏஸ்களும் புறக்கணிச்சிருக்காங்க, மாணவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகுது? ஏன்னா தொடர்ச்சியாக இந்த நடந்துள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்னவா இருக்கு? இல்லை, இது இந்தியா முழுக்க அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. ஒரு இணை அரசாங்கத்தை அவர்கள் நடத்த முயற்சி செய்கிறார்கள். பாஜக ஆளாத மாநிலங்களில் இம்மாதிரி நிர்வாக குளறுபடிகளை, குழப்பங்களை அவர்கள் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இது. கடந்த காலங்களிலும் திமுக அரசு இருந்தபோதும் ஆர்.என். ரவி அவர்களை வைத்து அந்த முயற்சியை செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் அதை முறியடிக்கின்றது அல்லது அதுக்கு எதிரான போராட்டங்களை கடந்த காலத்தில் செய்து வந்தோம். இப்பொழுதும் அதை தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை ஒன்றிய அரசு ஏற்கனவே அவர்கள் முன்னெடுக்கின்ற அஜெண்டா என்பது இந்து ராஷ்டிரம்தான். அது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இன்றைக்கி அவர்கள் வந்தே மாதரம் பாடுறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் அவங்க இதை திணிக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதே இது குறித்து விவாதம் வந்தது. அந்த விவாதத்தில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய இந்த வந்தே மாதரம் பாடலாம் அல்லது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடலாம், எதை தேசிய கீதமாக வைக்க வேண்டும் என்று விவாதம் நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையில் இது விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதத்தின் பிற்பகுதியில் நிறைவாக முடிவு செய்யப்பட்டது எதுன்னா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன தான் இந்தியாவினுடைய தேசிய கீதம், வந்தே மாதரம் அல்ல என்று ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் முடித்து வச்சுட்டார். முடித்து வச்சதை இவங்க தொடங்குறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கிற ஒரு செயலாக தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதனால் பாஜக அரசு இன்றைக்கி புதிய ஒரு தேசபக்தியாக, இது போலி தேசபக்தியாக ஒரு கட்டமைச்சிட்ருக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேச விரோதிகள். அப்படி தான் இவர்கள் பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.